இதுதான் யாழிவன் சீரிஸோட டே 13. நம்ம எல்லாரும் இவர் ஒரு பெரிய வில்லனா தான் பார்த்திருப்போம். கண்ணு மூடிட்டு கூட சொல்லுவோம் இவர் ஒரு கோல் பிளேடட் மாடல். சொந்த அப்பா அம்மா கிளான் எல்லாரையும் கொண்டு தம்பியோட லைஃபை மொத்தமா நாசமாக்கும் ஒரு மனுஷன். ஆனா ட்ரைட்டர்னு நம்ம நினைச்ச ஒரு மனுஷன் தான் லீஃப் லேஜர் முன்னாடியே தெரியாத உண்மையான ஆயுள் சொல்லணும்னு சொன்னா நம்புவீங்க. இன்னைக்கு நம்மளோட பவர்ஸ் பத்தி பேசல. இட்டாச்சி உச்சியாவோட ட்ராஜிக்கான லைஃப் நரேட் பண்ணப்போ இட்டாச்சி உச்சியாவோட ஸ்டோரி வெறுப்புல ஆரம்பிக்கும். அது பீஸ்ல தான் ஆரம்பிச்சு. வெறும் 4 வயசுல 3rd grade நிஞ்சாவரோட ரத்த வெள்ளத்தை பார்த்த இவரு மற்ற பசங்க விளையாடுற வயசுல இட்டாச்சி சபை பெற்றவங்களை பார்த்து பயந்தவர். இது அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. அவர் ஒரு பெசிலிஸ்டா மாறி சண்டைக்கு எதிராக ஒரு மனுஷன். 11 வயசுல அவர் ஆண்களை ஜாயின் பண்ணார். ஒரு பக்கம் உச்சியா கிளானோட பெருமை, இன்னொரு பக்கம் லீஃப் வில்லேஜோட நிலம். ஆனா அந்த பாலம் உடைய ஆரம்பிச்சு. அவரோட அப்பா புக்காக்கு இட்டாச்சி ஒரு வெப்பனா பார்த்தார். வில்லேஜ் ஒரு ஸ்பையா பார்த்தார். ஒரு சின்ன பையன் மேல ஒரு பெரிய சிவரு அவரோட பாரம் இருந்துச்சு. சூசியோட மரணம் தான் எல்லாத்தையும் மாத்திருச்சு. சூசியோட கண்ணு இட்டாச்சி கையில இருக்கு. அந்த பயங்கரமான நேரத்துல டான்ஸர் அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு. உன் பிளான் கூட சேர்ந்து போராடு, ஆனா உன் தம்பி சாஸ்தியை செத்துறான். இல்லைனா உன் பிளான் நீ உன் கையாலேயே கொள்ளுது, உன் தம்பி உயிரோடு. உங்க சொந்த அப்பா அம்மா மேல கத்தி தூக்குற அந்த மென்டலுக்கு கொஞ்சம் யோசி. அவரோட அப்பா அம்மா செத்து போற அந்த லாஸ்ட் செகண்ட்ல கூட உன் மேல நாங்க பெருமைப்பட்டோம்னு சொன்னாங்க. அந்த ராத்திரியே இட்டாச்சியோட மனசு செத்து போச்சு. அவர் லீஃப்ல விட்டு போகும்போது அழுது தப்பு பண்ணணும் இல்லை, அவர் மனசு மொத்தமா உடைந்ததுனால. இட்டாச்சி அக்காட்சிக்கு ஜாயின் பண்ணது பவருக்காக இல்லை, லீஃப் லேஜர் வெளியே இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஸ்பையா தான் போனாரு. பல வருஷம் டபுள் ஏஜென்டா வாழ்ந்து ரொம்ப கொடூரமான டெர்மினல் லிஸ்ட கஷ்டப்பட்டு வெறும் வில் பவர்ல உயிர் வாங்க. இதுக்காக சாஸ்கே கையில சாகணும் மட்டும்தான். சாஸ்கியோட எல்லா வரைக்கும் அவரை புஷ் பண்ணாரு. அவரோட லாஸ்ட் மூமெண்ட்ல தம்பிக்கிட்ட பயங்கரமான ஒரு வில்லன் மாதிரி போயிட்டு அவரோட கண் திருடையில அந்த லாஸ்ட் 4 ஹெட் புக் ஃபர்கிவ் மீ சாஸ்கே இதோட முடியுது. இட்டாச்சி உச்சியா ஒரு வில்லனா வந்தார். ஏன்னா அவரோட தம்பி ஒரு ஹீரோ ஆகணும்னு. ஒரு ட்ரைட்டரா செட்டார். ஏன்னா அவர் நேச வில்லேஜ் அமைதியா இருக்கு. ஷேடோல இருந்து ப்ரொடெக்ட் பண்ண ஒரு உண்மையான சினோபியவர். இப்போ நீங்க சொல்லுங்க இட்டாச்சி ஒரு ஹீரோவா இல்ல அவர் பண்ண தியாகத்தை விட அவர் பண்ண கொலை தான் பெருசா? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னும் நிறைய கேரக்டரோட டீப் டைவ் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். See you.